ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. கோயம்புத்தூர் வந்து ஃபியூ டேஸ் ஆச்சு. என்னென்னு தெரில, லாஸ்ட் 2 டேஸாக கோல்டு வர மாதிரி இருக்குது. சிவியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே க்யூர் பண்ணிடலாங்கிறதுக்காக சுக்கு காப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ நான் எப்போ சுக்கு காப்பி போடும்போதும் நான் இனிப்புக்கு வந்து சுகருக்கு பதில் கருப்பட்டி தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் சேரும்போது தான் அதோட ஃப்ளேவரே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து கோல்டு இருக்குது அப்படின்னா அம்மா இந்த மாதிரி தான் சுக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது குடித்ததுமே நல்ல எதமாக பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ண திங்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டேவே டெலிவர் பண்ணிட்டாங்க. என் செடி எல்லாமும் ஓரளவுக்கு இங்கே செட் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் ஆக அப்படியே நம்ம செடி எல்லாமும் கோயம்புத்தூர் வெதருக்கு அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு நம்புகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த அறிகுறியும் இல்லாமல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு தெரியல, எப்பவும் இல்லாமல் இந்த டைம் கோயம்புத்தூர் வெதர் வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி சென்னை வெதரில் இருந்துட்டு கோயம்புத்தூர் வந்ததுனாலையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெதுவாக லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழைய மாடல் சாப்பருக்கான ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். இதோட லிங்க் கூட கிடைக்கல, ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் இருக்குது, பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஒன்ஸ் இதில் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் இஞ்சியும் பூண்டும் போட்டு சாப் பண்ண ட்ரை பண்ணப்போ நல்ல பொடியாக சாப் பண்ணிடுச்சு. அதை பார்த்ததும் நான் இந்த ப்ராடக்ட்டில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது, பிளேட் கொடுத்துருக்காங்க, ரஃபாக வெஜிடபிள் சாப் பண்ணி போட்டுட்டு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மோட்டரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா சாப் பண்ணிவிடும். ஸோ நம்ம இந்த பணியாரெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆனியன், கேரட், சில்லி இது எல்லாமே சேர்த்து போட்டு கூட சாப் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வேலை ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் குக்கிங்கில் ஏகப்பட்ட வெங்காயம் தேவைப்படுது. அதெல்லாம் தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் போட்டு சாப் பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரம் கட்டிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாருமே பரபரப்பாக குக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணி, அண்ணா, குட்டீஸ் எல்லாம் சென்னையிலேருந்து வராங்க. ஸோ அவங்க ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சனில் குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். நான் வந்து ரெகுலராக கம்மி குவான்டிட்டியே குக் பண்ணுறதுனால திடீர்னு இந்த மாதிரி எப்போயாவது அதிக குவான்டிட்டி குக் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா சொதப்பிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். பட் எப்படி குக் பண்ணாலும் அவங்க என்னை அப்ரிஷியேட் தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே நான் என் சைட்லேருந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணணும்னு நினச்சி ஆன்ஷியஸ் ஆயிடுவேன். பொதுவாக நம்ம குக் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் சாப் பண்ண டைம் ஆகும்னு கம்மியாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மெஷின் வந்து நல்லா சாப் பண்ணி ஹெல்ப் பண்ணதுனால எல்லாமே கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணி குக் பண்ணேன். ஸோ பிரியாணிக்கான சைட் டிஷ் வந்து கேரளா சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். அது வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்கும் அவங்கெல்லாம் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. என்னடா தம்ப்நெயிலில் சொன்ன விஷயத்தை பற்றி இன்னும் பேசவே இல்லையேன்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ ஈவினிங் டைமில் யூஸ்வலி அத்தை மாமா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பேல்பூரி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படி குட்டீஸ் கூட வெளியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ எங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு.
ஸோ திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஃப்ளைட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா மிட்நைட் தான். ஸோ வீட்டிலேருந்து 11:30 மாதிரி கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அண்ணி இருக்கிறதுனால அவங்களே எனக்கு vlog எடுக்கவும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டுங்கிறதுனாலே என்னன்னு தெரில, அன்றைக்கி பார்த்தா செம்ம கோல்டாக இருந்துச்சு. லிட்ரலி ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஒரு ஃபீல் தான். வீட்லேயே ஆல்ரெடி வெயிட் எல்லாம் செக் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் ஏர்போர்ட்லேயும் வெளியே வெயிட் செக் பண்ணுறதுக்கு மெஷின் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து கரெக்டாக தான் எடுத்து வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் ஒரு 2 to 3 kgs வந்து அங்கேருந்து பேக் பேக்கில் மாற்றிட்டோம். நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 o'clock மாதிரி ரீச் பண்ணோம். எப்பவும் ஒரு 2 to 3 hours முன்னாடி வர்றது பெட்டர். அதுக்கு பிளான் பண்ணி தான் வந்தோம். பட் உள்ளே போகலான்னு இருக்கும்போது இன்னுமே டைம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் ஒரு 30 to 40 minutes வெயிட் பண்ணிவிட்டு 1 o'clock தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிறோம் தானே நினச்சிருப்பீங்க. பட் அதுதான் இல்லை, அவர் மட்டும்தான் கிளம்புறாரு. நானுமே அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அவரோட ஒர்க்காக அப்ராட் கிளம்புறாரு. எனக்கு விசா ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். யூஸ்வலி அவர் வந்து 1 day ஒர்க்காக என்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போவே நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ ஃபியூ வீக்ஸுங்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் இமேஜின் பண்ணுறத விட ரொம்பவே ஹெவி ஹார்ட்டோடு தான் பாய் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ஜேர்னி எந்த கண்ட்ரியில் இருக்க போகுது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.